வணக்கம். உலகெங்கிலும் வாழும் ஜேகே டிவி அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம். காலையில் ஒரு டீ கடைக்கு போனோம். அந்த தம்பி பால் வரல அப்படின்னாரு. என்ன சார், என்ன தம்பி, ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை சார், அந்த இன்னொரு இடத்துக்கு போகிறோம், திருப்பி ஒரு டிஃபன் சாப்பிட போகிறோம், ஆம்லேட் கொடுப்பா அப்படின்னா ஆம்லேட்டு வரல அப்படிங்கிறார். என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னா, சார் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கலையாம், அதனால் அந்த ஊர் பால் எல்லாம் கறக்கலையாம், இங்கே வர வேண்டிய பால் வரல, முட்டை கோழிக்கிழி எதுவும் முட்டை விடல. என்னங்க நான் காமெடியாக பண்ணுறீங்க? கட்சி வச்சு நடத்துகிற சும்மா உட்காந்து ஐடியா கொடுத்துட்டு 4 பேர் பேசுகிறப்போ பேசிட்டு ஐடியா கொடுத்துருக்கக்கூடாது. அப்படி எதிர்கட்சியின் எதிர்கட்சியின் கடமை தவறிவிட்டார்கள். இருந்த வாய்ப்பை அந்த கூட்டணி கட்சியோடு சேர்ந்து இப்போ விட்டுட்டார்கள், பிரட்டி விட்டார்கள், உருட்டி விட்டார்கள். ஆளால் ஐடியா கொடுத்துருப்பாங்க. இன்டலெக்சுவல்ஸ், நடைமுறை தெரியாது, ப்ராக்டிகல்ஸ் தெரியாது. சென்னையில் உட்காந்து ஆளால் ஐடியா கொடுத்துட்டு போகிறது. கலை நிலவரம் என்பது வேறு. அம்மா நிற்கணும், எதிர்கட்சி தன்னுடைய கடமையை செய்யணும். தோத்துவிடாங்க 4 தேர்தல் ஒன்றும் இல்லை. அந்த எம்பி தேர்தல் போன முறை வந்துச்சு, அதுக்கு அடுத்த ஒரு எம்எல்ஏ தேர்தல், அதில் ஆளுங்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி ஜெயிச்சுது. அடுத்து இன்னொரு எம்பி தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி 4 தேர்தல். இது நகரத்துக்கும் இதெல்லாம் பண்ணும்பொழுது அதில் 10 தேர்தலில் தொடர்ந்து தோல்வி இருக்கிறார்கள். ஒட்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த ஒட்டு பில்லு இருக்கிறாங்க, இல்லை தொங்கு தசைகள், இந்த பெங்களூரு அந்த புகழேந்தி, அடுத்து நம்ம இந்த குரூப்லாம் அந்த இணைப்பு குழு அப்படிங்கிற பேரில் அவர் எங்கே வேணாலும் இருப்பாங்க. முந்தி அந்த இருக்கும் பொழுது ஐடியா மட்டும் கொடுத்துட்டு போகிறது. அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். தோல்வியை கண்டு அங்கே மீட்டர் விழுந்துக்கிட்டு இருக்கு. எங்கே இப்போ சசிமா, அடுத்து தினகரன், ஓபிஎஸ், இவரெல்லாம் நல்ல பொறுப்பில் இருந்தவர்கள், நல்லா சம்பாதிக்க முடியாது. இப்போ சேர்த்து வச்சுருக்கேன், செலவுக்கு ஒன்றும் வழி இல்லை. அதனால் செலவுக்கு இப்போ இருக்கிறவங்கள தூக்கி கிளப்பி விட்டு இங்கேருந்து நீங்கள் போங்கடா, போய் ஒன்றா இணைங்கடா, அதுக்கு தனி குழு ஆரம்பிக்கலாம், ஸ்பான்சர்டு பை சசியன் வகைராக்கள். சும்மா இருந்த கவர்மெண்ட்டை போய் நின்றுட்டு களைச்சி விட்டு தான் வரணுன்னு இப்போ ஓபிஎஸ் தேர்தெடுத்து தெருவில் விட்டுவிட்டு அப்புறம் இபிஎஸ் வரப்போகிறன்னு வரவழைச்சி செங்கோட்டையால் தூங்கி வந்திருக்காங்க. இது தேர்தல் அசுரத்தனமாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் முக்கியமாக பாருங்கள். கூட்டணி கட்சிகள் நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் சொல்லியிருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் பல்லாக்கு தூக்குறதோ இல்லை முட்டு கொடுக்குறதோ வேலைலாம் அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திராவிட கட்சிகள் வந்த காலம் முதல் கொண்டு அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எலெக்ஷன் வரலையும் ஓகே, எலெக்ஷனை பொட்டி தூக்கி விட்டோன்னா ஆளாளு வேலையை பார்த்துட்டு ஏற்றாலும் இன்னைக்கு சத்தம் போகிறது, சத்தம் போகிறாள் கூட்டி சரி வாங்கப்பா, இதுதான் குழப்பாக ஓடிட்டு இருக்கு. இது ஒரு இது. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ அண்மை காலத்தில் உடனே அவர் எடப்பாடி வரைய துரோகம் பண்ணி உடனே அங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அடுத்து இவங்களை அதிமுக அலுவலகத்தில் பேசுகிறாங்க முக்கியஸ்தர்கள். அந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தான் தொகுதி விக்கிரவாண்டி. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த அமைச்சராக இருந்தவர் யார், முக்கியஸ்தர் எம்பி வாங்கிட்டு போயிட்டார். அவர் சொல்கிறார், ஏப்பா அவங்க உருவிட்டு போயிடுவாங்க இங்கேருந்து அப்படின்னு அவர் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உட்கார வச்சு சிவி சண்முகம் கத்துவார். அப்படி அடித்தொண்டையிலேருந்து அடி வயிற்றுலேருந்து கத்துவார், இதை பாஜகவை ஒழிக்க வேண்டிய அடிக்க வேண்டிய எல்லாம் ஒரு கணக்கு தான். இன்னைக்கு சீமான் நிற்கிறார். அது ஓட்டு சதவீதம் அதிகரித்தால் யாருக்கு பிரயோஜனம்? அடுத்து சரி வாங்கப்பா அப்படின்னா சேர்ப்பதற்கும் ஒரு வசதி. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கின்றன. நாளைய கட்டத்தில் இப்போ இவங்களும் சேர்ந்து இருக்கிறத பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சு, எதிரியை பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்க, தனித்தனியாக போனால் வம்ப போடும். அதனால் அதுக்குன்னு நாங்கள் தார்மீக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லணுமா? சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாது. நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். தானாக அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டு வச்சுக்கிட்டா நாளை மறுநாளே நீ ஒரு துண்டை பிரித்து அவர்கள் போடுவது போல இவர்கள் போட்டுக் கொள்வார்கள். பேச்சுவார்த்தை இருக்கும். இப்போ நேரடியாக போய் பேசினதா ஃபோனில் பேச மாட்டாங்க, தனியாக தூதுவர்கள் பேச மாட்டாங்க, பேசியிருக்கிறார்கள். ஆமாம், அது மாதிரி சீமானுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இப்போ நாளைக்கு கூட்டணி சேர்ப்பதற்கு இப்போது எலெக்ஷன்னா திட்டணும், யாராவது திட்டு நிற்கிறால திட்டணும், அது தேவையில்லை. இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கு ஃபேர்மாக டைட்டாக இருக்கக்கூடிய பர்சனை என்ன செய்கிறாங்க பாருங்கள். என்ன நிலைமையெல்லாம் பொட்டிச்சிட்டோன்னு நிற்கிறாங்க. நாளைக்கு பாயிரத்துக்கு ஏன்னா தொகுதி இப்போ எடப்பாடி என்ன செய்ய போகிறாருன்னா, ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். 1972 77 வரையிலும்
வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேர்தல் நிற்கவில்லை. நீ சொல்கிறார்ல, விஜய் சொன்னார், அடுத்து தளபதி விஜய் சொன்னார், ரஜினிகாந்த் சொன்னார்ல, இடையில கான்சன்ட்ரேட் பண்ணி இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி தொண்டர்களை இறக்கி விட்டு சோர்வடைய வைக்க செலவு ஒரு பக்கம் செஞ்சுக்கலாம். ஒரு 19 கோடி ரூபா போகுது என்பது வேற. 50,000 கோடி ரூபா 1 லட்சம் கோடி ரூபா வச்சுருக்காங்கன்னா ஒரு 19 கோடி ரூபா போகிறதுல ஒன்றும் வீணாக போகாது. ஆனால் தொண்டர்களை சோர்வடைய வைத்துவிடும். வந்தால் ஃபஸ்ட்டு இந்த கட்சி, செகண்ட் இந்த தேர்ட் இந்த கட்சி இப்படின்னு போய்கொண்டிருக்கும் பொழுது இவர் மறைமுகமாக அவருக்கு ஆதரவு கொடுத்து விக்கிரபாண்டி எலெக்ஷனில் அவரு ஒரு கட்சி இப்போ பார்த்தாலும் இப்போ இதே ஐடியா இந்த சொல்லுவாங்களே, வடிவேல் சொல்லுவாங்க, இப்போ என்ன வாய் அது நல்ல வாய் அந்த வாய் சொல்கிறாங்க. அது மாதிரி 9வது தடவை 10வது தடவை சொல்கிறாங்க. அது 4 தேர்தல் அது பிரித்து வந்திருக்கு, இடைத்தேர்தல். அந்த தெரியுமே, நம்மளுக்கு தான் தெரியுமில்ல. ஆளுங்கட்சி என்பது 2011 21 வரலையும் நடந்த கிட்டத்தட்ட ஒரு 15 எலெக்ஷனில் கடைசியாக வந்து அந்த மாஸ் எலெக்ஷனை தவிர மிச்சம்லாம் ஆளுங்கட்சி தானே வந்துச்சு. அப்படி ஒரு மேட்ரு போய் தோல்வியுற்று செய்வதற்கு பதிலாக இப்போ அவர் அறிவித்திருப்பது தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதை அறிவித்திருப்பது தான் புத்திசாலித்தனம். அதாவது வீரமா விவேகமா, புத்திசாலித்தனமாக வீம்புக்கு கல்லு பிள்ளையார முட்டிட்டு பல்லு உடையிறதாங்க தான். இதை அவர் செய்தது நம்முடைய தரப்பில் சரிதான் என்கிறோம். சரியில்லைன்னா என்ன பண்ணுறீங்க, கம்முன்னு உட்காருக்க வேண்டியதான், போங்க.